இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ரோமர் 8:18. ஒரு கிறிஸ்தவ விளையாட்டு வீரர் ஓட்டப்பந்தயத்தில் சிறு வயதிலிருந்தே நன்றாக ஓடி ஓடி பயிற்சி எடுத்து வந்தவர். எப்படியாவது வரப்போகிற மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கடும் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார். அதற்காக அவர் உணவை குறைத்து அதிகாலமே எழுந்து தன் பயிற்சியாளர் சொல்லிக் கொடுப்பதை அப்படியே செய்து எப்படியாவது முதலாவது வர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தார். போட்டி நடக்க ஒரு வாரம் இருக்கும்போது அவர் சென்று கொண்டிருந்த கார் விபத்தில் சிக்கி அவர் கால் எலும்பு முறிந்து அவர் பந்தயத்தில் கலந்து கொள்ள முடியாமற் போனது. இது அவருக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. நான் இப்படி என்னை ஒடுக்கி செய்த முயற்சி ஒன்றும் பிரயோஜனப்படாமல் நான் இப்படி படுக்கையில் கிடக்கின்றேனே, நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடப்பதோ வேறொன்றாய் இருக்கிறதே என்று மிகவும் வேதனைப்பட்டார். அவரது பயிற்சியாளர் அடுத்த முறை பார்க்கலாம் என்று அவரை தேற்றினார். அந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் ஆனந்தமாயிருந்தனர். ஆனால் அவர்களை அறியாமல் அவர்கள் விளையாடுவதற்கு முன் அருந்திய பானத்தில் விளையாட்டு வீரர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத மருந்துகள் கலந்திருந்திருக்கிறது. அவர்களை பரிசோதித்த போது அவர்கள் உடலில் அந்த மருந்துகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களது பரிசுகளும் பறிக்கப்பட்டன. எத்தனை வெட்கம், எத்தனை ஏமாற்றம்! அப்போதுதான் அந்த கிறிஸ்தவ விளையாட்டு வீரருக்கு தெரிந்தது தேவன் எதற்கு தனக்கு விபத்தை அனுமதித்தார் என்று. ஆம், என கருமையானவர்களே, ஒருவேளை நாமும் கூட எதிர்பார்த்திருந்த ஒன்று நடைபெறாதபடி அதற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். நான் இந்த மாதிரி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று திகைத்து நிற்கிறீர்களோ? ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் இருக்கிறீர்களோ? நான் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்ததோ மிகவும் மோசமானதாக இருக்கிறதே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் மாத்திரம் இல்லை, வேதத்தில் அநேகருக்கு அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. யோசேப்பு கர்த்தருக்காக தான் பாராட்டின பரிசுத்த வைராக்கியம் தன்னை சிறையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முடிவோ எகிப்து தேசம் முழுவதற்கும் இரண்டாவதாக அவனை கர்த்தர் மாற்றினார். எஸ்தர் ராஜாத்தி தான் ராணியாகும் போது நினைக்கவில்லை தன்னால் மட்டுமே யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட முடியும் என்று. ஆனால் தன் உயிரை பணயமாக வைத்து ராஜாவின் சமூகத்தில் அவள் சென்ற போது அவளுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. அவளால் யூத ஜனம் முழுவதுமே காப்பாற்றப்பட்டது. மீன் பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த பேதுரு தனது குல தொழிலை விட்டுவிட்டு கர்த்தரை பின்பற்றிய போது அவன் நினைக்கவில்லை தன்னுடைய பிரசங்கத்தால் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. இப்படி எத்தனையோ உதாரணங்களை வேதத்தில் இருந்து பார்க்க முடியும். அவர்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் அவர்களுக்கு நடந்ததோ பெரிய காரியங்கள். அவர்கள் நினைத்தது தாங்கள் அவ்வளவுதான் என்று, இனி நன்மையான காரியங்கள் தங்கள் மூலம் நடக்காது என்று. ஆனால் தீமையானவற்றையும் நன்மையாக மாற்றுகிறவர் நம் தேவன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேத வசனம் நம்மை தேற்றுகிறது. நமக்கு நடக்கிற காரியங்கள் யாவும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் பெருகட்டும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய இருளான பாடுள்ள சூழ்நிலைகளை மாற்றி அவற்றை நன்மையாக செய்து முடிப்பார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்ற வசனத்தின்படி இக்காலத்து பாடுகள் ஒரு நாளும் இனி வெளிப்பட இருக்கும் மகிமையான காரியங்களுக்கு ஒப்பிடவே முடியாத அளவு தேவன் அவற்றை மகிமையாக மாற்றி தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எதிர்மறையாய் நடக்கிறதே, தீமையான காரியங்கள் நடக்கிறதே. அப்பா, நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நான் நினையாத காரியங்கள் அடுத்தடுத்து சம்பவிக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. என் தேவன்
தீமையை நீ நன்மையாக மாற்றுகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி அப்பா எல்லாவற்றையும் நீ நன்மையாக செய்து முடிப்பீர் என்று அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.